போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. மத்தியான டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. சாப்பாடு எல்லாமே இனிமேல் தான் பண்ண போகிறோம். அங்கே நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நாளைக்கு கல்யாணம் காலையில். அதுக்கும் இதே மாதிரி சீக்கிரமாக எழுந்திருக்கணும். டெக்கரேஷன்லாம் மண்டபத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காலையில் காமிச்சிருந்தேன். நிச்சயதார்த்தத்தில் கிளிப்பிங்ஸ் காமிச்சிருந்தேன். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் அக்காவுக்கும் அக்காவோட ஹஸ்பண்ட் அவருக்கும் சேர்த்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அளவில் இருங்க காமிக்கிறேன். இதுதான் அந்த கிஃப்ட் டப்பா. ஸோ பேக் பண்ணி எல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த கிஃப்ட்டு கொடுக்குற விஷயம் என் தங்கச்சிக்கு கூட தெரியாதுங்க. அவ்வளோ நான் சர்ப்ரைஸாக வச்சு சென்னையிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். அதுவும் என் தங்கச்சிக்கு தெரியாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அவள் தெரிஞ்சிருச்சுன்னா ஓட்ட மாதிரி உளறிடும் போய் அக்கா கிட்ட. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சர்ப்ரைஸ்லாம் கெட்டு போயிடும். என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இன்னைக்கு நான் இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த டைமில் வேணாலும் நாம் தரலாம். நாளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஸோ அவங்க பிஸி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கே இதை தந்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆக போகுது. ரிசப்ஷன் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாமளும் ரெடி ஆயாச்சு. ஒரு பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் ஜீன் போட்டிருக்கேன். ஃபுல்லாக இதில் வீடியோவில் காமிக்க முடியல, பட் பரவாயில்ல. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ஒரு கிஃப்ட்டு அக்காவுக்கு தரணும் அப்படின்னு. அதை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க. இருங்க சொல்கிறேன். நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அக்காவுக்கு தனியாக கிஃப்ட்டு கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ரிசப்ஷன் ஸ்டேஜில் போயிட்டு நம்ம கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம அப்படியே பண்ணிடலாங்க. ஒரு ஃபோட்டோ, ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ப்ளஸ் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இப்போ தான் முடிஞ்சுது. நாளைக்கு காலையில் முகூர்த்தத்தில் கல்யாணம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஊஞ்சல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து உட்காந்து ஒரு ஊஞ்சல் ஆடுவாங்க. அடுத்து கன்னியாதானம், அதுக்கடுத்து மாங்கல்ய தாரணம், அதுக்கப்புறம் பாணி கிரகணம், அதுக்கப்புறம் சப்தபதி, அதுக்கப்புறமா லாஜ ஹோமம். இப்படி ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக இருக்க போகுது. நாளைக்கு டே ஃபுல்லாக நடக்க போகிறத இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே லைனில் சொல்லிட்டேன்.
அவ்வளோதான், இனிமே தூங்க போயிடலாங்க. நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ராம் ராம். संप्रदते ओम तत्सदो सगलाद्यम चंडिकादान मुहूर्त मुहूर्तोत्सवः अनुबंधस्तु नमस्कार